பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். இன்னைக்கு அப்பா ஒரு சூப்பர் வரதானம் கொடுத்துருக்காரு. நீங்க விசேஷ ஆத்மா அப்படிங்கறத விசேஷமா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்பனாதான் உங்களால சுய மாற்ற கொண்டுட்டு வர முடியும். சுய மாற்றத்தின் மூலமா உலக மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும். சூப்பரா வரதானம் கொடுத்துருக்காரு சிஸ்டர். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு மொழி படிக்கலாம். அப்பாட இனிமையான மக வாக்கியங்களை கேட்போம். 22/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்நாடகம் அனாதியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுடன் மிக அழகாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளாக நீங்கள் இந்த நாடகத்தின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றை மிக நன்றாக அறிவீர்கள் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க பிரதரப்பா. ஆமா, இந்த நாடகம் அனாதியா சுத்திக்கிட்டு இருக்குது. அதனுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா ரகசியங்களையும் குழந்தைங்க நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அனாதியா சுத்திக்கிட்டு இருக்குது. இது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அப்பா கேள்வி கேக்குறாங்க, எந்த கவர்ச்சியின் அடிப்படையில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள்? பதில், உங்களுடைய தூய்மையும் யோக சக்தியுமே கவர்ச்சியின் அடிப்படையாகும். இதன் மூலமே உங்கள் விரிவாக்கம் இடம்பெறும். நீங்கள் முன்னேறி செல்லும் போது மக்கள் தந்தையை உடனடியாகவே இனம் கண்டு கொள்வார்கள். பெருந்தொகையானோர் தமது ஆசையை கோருவதற்கு இங்கு வருகிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்கும்போது அவர்களில் பலர் வருவார்கள். அது நீடிக்கும் அளவிற்கு உங்கள் கவர்ச்சியும் அதிகரிக்கும். ஆமா, தூய்மையும் யோக சக்தியும் தான் கவர்ச்சி செய்வதற்கு ஆதாரம்னு சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கீங்களோ, யோக சக்தியோட இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு ஆத்மாக்கள் கவர்ச்சி அடைஞ்சு வருவாங்க. உங்களுடைய பிராமண குலம் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்றாரு. தந்தையின் அறிமுகமும் எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க மற்றவங்க எல்லாருமே அந்த கூட்டம் வரதை பார்த்தே அவங்களும் வருவாங்க அப்படின்றது சொல்றாரு சிஸ்டர். அதற்கும் ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் இருந்து கீழிறங்கி இங்கே வந்தீர்கள் என ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இது உங்கள் புத்தியில் உள்ளது. அநேகமான ஆத்மாக்கள் கீழிறங்கி வந்து ஒரு சிலர் மாத்திரமே மேலே எஞ்சி இருக்கும் போதே தந்தை வருகிறார். ஒரு சிலர் மாத்திரம் மேலே எஞ்சி இருக்கும் போதே தந்தை வருகிறார். சக்கரத்தின் இறுதியில் தொலை தூரவாசியானவர் வருகின்றார் என்பதை அனைவருக்கும் விளங்கப்படுத்துவது, அதாவது சக்கரத்தின் இறுதியில் தொலைதூர வாசியானவர் தந்தை வருகிறார் என்பதை அனைவருக்கும் விளங்கப்படுத்துவது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது இலகுவாக இருக்கும். ஒரு சிலர் மாத்திரமே அங்கு எஞ்சி இருப்பார்கள். இங்கே ஜனத்தொகை தொடர்ந்தும் அதிகரிக்கின்றது. நீங்களும் இதனை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையே எவரும் அறியாது இருக்கும்போது அவர்கள் அவருடைய படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதியை எப்படி அறிவார்கள்? இந்த நாடகம் எல்லையற்றது. அதாவது பரந்தாமத்துல இருந்து ஆத்மாக்கள் முதலே இறங்கி வந்துட்டாங்க. இப்ப கொஞ்சம் ஆத்மாக்கள் மட்டும் பரந்தாமத்துல இருக்காங்க. மற்ற ஆத்மாக்கள் எல்லாருமே இங்க சாக்கார உலகத்துல பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்தின் இறுதி வரும்போது சிவபாபா இறங்கி வராரு. சிவபாபா இறங்கி வரும்போது கூட பரந்தாமத்துல கொஞ்சம் ஆத்மாக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க இறுதி நேரத்துக்கானவங்க, ரொம்ப குறைவான சக்தி கொண்ட ஆத்மாக்கள் அவங்கெல்லாம். ரொம்ப ஸ்டோரேஜ் இருக்காது அவங்களுக்குள்ள. கொஞ்சம் ஒரு பிறவிக்கான பாகம் தான் இருக்கும். அந்த ஆத்மாக்கள் தான் இந்த பரந்தாமத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க மனிதர்கள் படைப்பு மற்றும் படைப்பவரை பத்தியே தெரிஞ்சுக்கல. அதாவது சிவபாபாவை பத்தியே தெரிஞ்சுக்கல. அப்புறம் எப்படி இந்த டிராமாவுடைய முதல் இடைக்கடை ஞானத்தை பத்தி அவங்க தெரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதான் அந்த நாடகம் அனாதியானது இல்லையா? நாடகம் சுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஆத்மாக்கள் பரந்தாமத்துல இருந்து இந்த சாக்கார உலகத்துல பார்த்து பண்ணதான் செய்யறாங்க. இந்த விஷயமே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், வாசிங்க. எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தில் இன்னைனார் இந்த பாகத்தை நடிக்கின்றார்கள் என்பதை நடிகர்கள் அறிந்து கொள்வதை போல இந்த நாடக நடிகர்களும் அதனை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அந்த மக்கள் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை குறு நாடகங்களாக உருவாக்குகிறார்கள். அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி மாத்திரமே உருவாக்குகிறார்களே அன்றி எதிர்காலம் பற்றி எந்த விஷயங்களையும் அவர்களால் உருவாக்க முடியாது. அவர்கள் தாங்கள் கண்டுபிடித்த கதைகளின் அடிப்படையிலேயே நாடகங்களை தயாரிக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்தை அறிந்திருக்கவில்லை. இப்போது தந்தையும் வந்துவிட்டார் என்பதையும் ஸ்தாபனை இடம்பெறுவதால் நாங்கள் எங்கள் ஆசையை கோருகின்றோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள்.
எவர் வந்தாலும் அவர்களுக்கு தேவ அந்தஸ்தை அடைவதற்கான பாதையை நாங்கள் காட்ட வேண்டும். அந்த தேவர்கள் எவ்வாறு மிகவும் மேன்மையானவர்கள் ஆகினார்கள், எவருமே இதனை அறியவில்லை. உண்மையில் ஆதி சனாதன தர்மம் தேவர்களுக்கே உரியது. அந்த ஆத்மாக்கள் தங்கள் சொந்த தர்மத்தையே மறந்து விட்டதால் அவர்களை பொறுத்தவரை அனைத்து சமயங்களும் ஒன்றே என கூறுகின்றார்கள். ஓகே சிஸ்டர், சொல்லிடலாம். அந்த நடிகர்களை பத்தி சொல்லியிருந்தாரு. அதாவது நாடகத்துல நடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்லைக்குட்பட்ட நாடகத்துல இந்த டிராமா பண்றாங்க, சினிமா பண்றாங்க இல்லையா, அதுல இருக்க கதையெல்லாம் கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை தான் நிகழ்காலத்துல படமா எடுப்பாங்க. எதிர்காலத்தை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப தந்தை வந்து இந்த எல்லையற்ற நாடகத்தின் விஷயத்த சொல்றாரு. இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க மனிதர்களா, நாளைக்கு நீங்க தேவதர்களா ஆக போறீங்க. இந்த தேவதைகள் எப்படி தயாராகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. தேவதைகளுக்கு மகிமை இருக்குது. அந்த தேவதைகள் எப்படி உருவானாங்க, எப்படி இந்த உயர்ந்த பதவியெல்லாம் அடைஞ்சாங்க, எதுக்காக இவங்களுக்கு கோயில் கட்டி வழிபட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயத்த தந்தை வந்துதான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பாபா இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த படங்கள் அனைத்தும் பாபாவின் வழிகாட்டல்களுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டவை. பாபா அவர்களுக்கு தெய்வீக காட்சிகளை கொடுத்து படங்களை வர்ணம் தீட்ட வைத்தார். எனினும் சிலர் சொந்த புத்தியை பயன்படுத்தியும் வர்ணம் தீட்டினார்கள். நீங்கள் நிச்சயமாக இவ்வாறு எழுத வேண்டும் என்று குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த நாடகத்தில் நடிகர்கள் எவ்வாறாயினும் நீங்கள் எவருமே இந்த நாடகத்தின் படைப்பவரையோ இயக்குனரையோ அறிந்திருக்கவில்லை. இந்த நாடகத்தில் நடிகர்கள் எவ்வாறாயினும் நீங்கள் எவருமே இந்த நாடகத்தின் படைப்பவரையோ இயக்குனரையோ அறிந்திருக்கவில்லை. தந்தை இப்பொழுது ஒரு புதிய தர்மத்தை உருவாக்குகின்றார். பழைய உலகம் புதியதாக்கப்பட வேண்டும். இதை நீ உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். உங்களை பிராமணர்கள் ஆக்குவதற்காகவே தந்தை இந்த பழைய உலகில் பிரவேசிக்க முடியும். அதாவது இந்த கிரியேட்டர் ப்ரொடியூசரை பத்தி யாருக்குமே தெரியாது. இவர் எதுக்காக வர்றாருன்னா பிராமணர்களை படைக்கிறதுக்காக, பிராமணர்கள் மூலமா தேவி தேவதைகளின் தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அவர் பின்னர் பிராமணர்களாகிய உங்களை தேவர்கள் ஆக்குகிறார். இந்த வழிமுறை எவ்வளவு நல்லது என்பதை பாருங்கள். இந்த நாடகம் அனாதியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுடன் அது மிக அழகாக உருவாக்கப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு ஆழமான சூட்சுமமான புதிய விஷயங்களை கூறுகின்றேன். குழந்தைகளே, விநாசம் ஆரம்பமாகியதும் நடந்து முடிந்த விஷயங்களின் முழு வரலாற்றையும் நீங்கள் அறிவீர்கள். பின்னர் நீங்கள் சக்தி யுகத்திற்கு சென்றதும் இந்த பழைய வரலாறு எதனையுமே நினைவு செய்ய மாட்டீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் நடைமுறையில் உங்களுடைய பாகங்களை நடிப்பீர்கள். கடந்தவற்றை பற்றி யாருக்கு கூறுவீர்கள்? லட்சுமியும் நாராயணனும் தங்கள் கடந்த காலத்தை பற்றி எதனையுமே அறிய மாட்டார்கள். என்ன சொல்றாங்கன்னா, சத்தியவத்துக்கு போனோன்னு எல்லா விஷயத்தையும் மறந்துடுவீங்க. அவங்களுக்கு இறந்த காலம்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனா பிராமணர்களை அவங்களுக்கு தான் தெரியும், இறந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், வருங்காலமும் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அவங்க சத்தியவத்துக்கு போயிட்டாங்கன்னா புத்தியில எந்த விஷயம், ஞானத்தின் விஷயமே இருக்காது. முதல் இடைக்கடை ஞானமே இருக்காது. அப்ப அவங்களுக்கே, தேவர்களுக்கே இந்த படைப்பவரை பத்தியும் படைப்பின் ரகசியம் தெரியல அப்படின்னா சாதாரண மனிதர்களுக்கு என்ன தெரியும்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சிஸ்டர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பன உங்கள் புத்தியில் உள்ளன. எவ்வாறு விநாசம் இடம்பெறும், எவ்வாறு நீங்கள் மாளிகைகளை கட்டி உங்கள் ராஜ்யத்தை ஆளுவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவை நிச்சயமாக கட்டப்படும். சொர்க்கத்தின் காட்சிகளும் இயற்கை காட்சிகளும் முற்றிலும் தனித்துவமானவை. நீங்கள் உங்கள் பாகத்தை தொடர்ந்தும் நடிக்கும் போது அனைத்தையும் அறிவீர்கள். இது காரணமில்லாமல் ரத்தம் சிந்துதல் என அழைக்கப்படுகிறது. அது அனாவசியமான இழப்புகள் தொடர்ந்தும் இடம்பெறும். பூமி அதிர்ச்சி ஏற்படும் போது பெரும் சேதம் விளைவிக்கப்படுகிறது. குண்டுகள் வீசுவதும் அனாவசியமானதே. அதனை எவருமே எதனையும் செய்வது இல்லை. விநாசம் இடம்பெற்றது என்பதையும் சண்டை சச்சரவுகள் இடம்பெற்றன என்பதையும் எல்லையற்ற புத்தி உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் அதனை பற்றி நாடகங்களையும் உருவாக்குகிறார்கள். சிலரது புத்தி நிச்சயமாக சில கருத்துக்கள் தொடுகின்றன என்பதனை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் அதை நடைமுறையில் நடிக்கின்றீர்கள். நீங்களும் அந்த ராஜ்யத்தில் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக புதிய உலகிற்கு செல்வீர்கள் என்பதையும் அறிவீர்கள். பிரம்மாவிடம் இருந்தோ அல்லது பிரம்மா குமாரிகளிடம் இருந்தோ இந்த ஞானத்தை பெற்று பிராமணர்கள் ஆகியவர்களே
அங்கு செல்ல முடியும். அநேக பிராமணர்கள் இன்னமும் தங்கள் குடும்பங்களுடன் வீட்டில் வாழ்கின்றார்கள். அவர்களில் பலரை நீங்கள் அறியவும் மாட்டீர்கள். அதிகமானவர்கள் நிலையங்களுக்கு வருவதால் அவர்கள் அனைவரையும் உங்களால் நினைவில் வைத்திருக்க முடிவதில்லை. பல பிராமணர்கள் உள்ளனர். எங்கள் எண்ணிக்கை வளரும் போது எண்ணற்ற பிராமணர்கள் இருப்பார்கள். அவர்களை சரியாக கணக்கீடு செய்ய முடியாது. சொல்லுங்க. அந்த பிராமணர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு சரியா போய் சென்று சேர வேண்டிய இடத்துக்கு அந்த பாபாவின் அறிமுகம் போய் சேரல அப்படின்னு சொல்றாரு. சென்டருக்கு நிறைய பேர் வராங்க. அப்ப அவங்கள பத்தியும் உங்களால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க முடியாது. இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுன்றத சொல்றாரு சிஸ்டர். பிராமணர்கள் ஆகாம தேவதைகளா ஆக முடியாது. இப்ப விநாசம் நடக்க போகுது இந்த முழு உலகத்திலயும். விநாசத்துக்கு அப்புறம் இந்த பிராமணர்களா இங்க யாரு பாடம் படிச்சாங்களோ, அதாவது பரமாத்மா கிட்ட பாடம் படிக்கக்கூடிய பிராமணர்கள் தான் நாளைக்கு தேவி தேவதா தர்மத்துக்கு போவாங்க. அந்த சொர்க்கம் பத்தி விவரிச்சார் இல்லையா, எப்படி இருக்கணும், தங்க செங்கற்களால கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே, அவ்வளவுதான். வீட்டில் இருக்கிறார்களா? நிறைய பேர் சென்டருக்கு வராம வீட்டுல இருக்கிறாங்களோ? ஆமா, இன்னமும் தங்கள் குடும்பங்களுடன் வீட்டில் வாழ்கின்றார்கள். பிராமணர்கள், அநேக பிராமணர்கள் இன்னமும் தங்கள் வீட்டில் தங்கள் குடும்பங்களுடன் வீட்டில் வாழ்கின்றார்கள். அவர்கள் பலரை நீங்கள் அறியவும் மாட்டீர்கள். அதாவது டைம் வரும்போது அவங்க அவங்க டைம் வரும்போது கண்டிப்பா வந்துருவாங்க. அதாவது வீட்டுல இருந்துட்டு குப்தமா புருஷார்த்தம் பண்றாங்களே அவங்கள சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா பிரதர், அவர்களை சரியாக கணக்கீடு செய்ய முடியாது. ஒரு அர்த்தனுக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் சரியாக எத்தனை பிரஜைகள் இருப்பார்கள் என தெரியாது. அவர்கள் சனத்தொகை கணக்கெடுப்பில் அன்னளவான ஓர் எண்ணிக்கையை வைத்திருப்பார்கள். ஆனால் அதில் வித்தியாசம் இருக்கும். இப்பொழுது நீங்கள் மாணவர்கள், இவரும் கூட ஒரு மாணவனே ஆவார். பிரம்மா சொல்றாரு, நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு கூட பாபா பாபா என கூறுவதற்கு கற்பிக்கப்படுகின்றது. நீங்கள் முன்னேறும் போது மக்கள் வந்து உடனடியாக தந்தையையும் இனங்கண்டு கொள்வார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறு பலர் தங்கள் ஆசையை கோருவதற்கு இங்கு வருகிறார்கள் என்பதை மக்கள் கண்டதும் அவர்களில் பலரும் இங்கு வருவார்கள். அது நீடிக்கும் அளவிற்கு உங்கள் கவர்ச்சியும் அதிகரிக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு தூய்மையாகி யோகத்தில் நிலைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிக கவர்ச்சி உள்ளவர்கள் ஆகுவீர்கள். மற்றவர்கள் இங்கே ஈர்க்கப்படுவார்கள். தந்தையும் அவர்களை கவர்வார். அதான் பாருங்க, தூய்மையின் கவர்ச்சி, தூய்மை மற்றும் அந்த யோக சக்தி தான் கவர்ச்சி செய்யும் மற்றவங்க எல்லாம் இங்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒளி இருக்க இடத்துல தானே வெட்டிக்கிளிகள் பறந்து வரும். அது போல உங்களுடைய தூய்மை சக்தியும் யோக சக்தியும் அந்த அளவுக்கு இருக்கணும். மற்ற ஆத்மாக்கள் உங்களுக்கு அருகாமையில வருவாங்க, தந்தையும் அறிஞ்சுக்கிடுவாங்க. இங்க கூட்டம் கூட்டமா வரதை பார்த்து மற்ற ஆத்மாக்களும் இங்க ஏதோ நடக்குதுன்னு நினைச்சு அவங்களும் வந்து தந்தைக்கு வந்து ஆஸ்தி அடைய வருவாங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதான் முதல்ல சொன்னார் இல்லையா, பிராமணர்கள் மறைமுகமா இருக்காங்க அப்படின்னு. இன்னும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரல. நீங்க யோக சக்தியையும் தூய்மையின் சக்தியும் அதிகரிச்சீங்கன்னா அவங்களும் அருகாமையில வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். தந்தையும் அவர்களை கவர்வார். பின்னர் நாங்கள் விரைவாக தொடர்ந்தும் விரிவடைவோம். அதற்கும் வழிமுறைகள் உருவாக்கப்படும். கீதையின் கடவுள் யார்? ஸ்ரீ கிருஷ்ணர் சரீரதாரி. ஆதலால் அவரை நினைவு செய்வது இலகுவானது. அசரீரியான தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அனைத்தும் இந்த விஷயத்திலேயே தங்கியுள்ளது. இதனாலேயே அனைவரையும் எழுத வைக்குமாறு பாபா உங்களுக்கு கூறினார். நீண்ட பட்டியல் ஒன்றை தயாரியுங்கள். அதனால் அநேக மாணவர்களுக்கு இது தெரிய வரும். என்ன பட்டியல சொல்றாரு? பாக்கியத்தின் பட்டியலா இல்ல? சரி, ஓகே, வாசிங்க, தெரியும். பிராமணர்களான உங்கள் புத்தியில் உறுதியான நம்பிக்கை இருக்கும்போது விருட்சம் வளரும். எனினும் மாயையின் புயல்கள் இறுதி நேரம் வரை வரும். நீங்கள் வெற்றியாளர் ஆகியதும் முயற்சியோ மாயையோ இருப்பது இல்லை. அது என்ன பட்டியல்னா சிஸ்டர்? துக்கத்தின் பட்டியல் சிஸ்டர். இந்த உலகத்துல துக்கதாமம் இல்லையா, இத நரகம்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப துக்கத்தின் பட்டியல் வச்சிருந்தீங்க அப்படின்னா பாருங்க, இவ்வளவு கஷ்டங்கள் இங்க இருக்குது, நாளைக்கு சுகதாமத்துல இந்த மாதிரி எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அதான் அடுத்து சொல்றாரு, மாயையின் புயல் இங்க ஜாஸ்தியா இருக்குது அப்படின்றத சொல்றாரு. 5 விகாரங்களுக்கு உட்பட்டுதான் இந்த முழு உலகம் நடக்குது. இந்த உலகமே துக்கதாமம் இப்பன்னு புரிஞ்சுக்கும் போதுதான் அடுத்து வர்றது சுகதாமம், சத்தியுகத்துக்கு போக போறோம்.
இந்த நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக பாபா வந்திருக்காருன்னு அப்ப அறிமுகம் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்குல்ல சிஸ்டர். அதுக்கு தான் துக்கத்தின் பட்டியலை உருவாக்குங்க அப்படின்னு இருக்காரு. ஆ, ஓகே சார். நீங்கள் முயற்சியாளராக இறுதி நேரம் வரை வரும். நீங்க ஏதோ சொன்னாரே, மாயை இருப்பதிலே நினைவு செய்ய முயற்சி செய்யும் போதே உங்களில் அநேக மாணவர்கள் தோல்வி அடைகிறார்கள். யோகத்தில் நீங்கள் உறுதியாகும் அளவிற்கு ஏற்ப ம் நீங்கள் தோல்வி அடைவதும் குறைவாக இருக்கும். ம் நீங்கள் நீங்கள் இருங்க பிரதர். ம் நீங்கள் உறுதியாகும் அளவிற்கு ம் நீங்கள் தோல்வி அடைவதும் குறைவாக இருக்கும். அதாவது யோகத்தை பத்தி சொல்றாரோ. ஆமா. மாயை ஓ கிட்ட தோல்வி அடைகிறது இல்ல, மாயை கிட்ட தோல்வி அடைஞ்சுதான் சிஸ்டர் நம்ம உறுதியாகும். அதான் முதல்லயே ஆரம்பத்திலே ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஜெயிச்சு அதுல பக்குவமாயி தான் நம்ம உறுதியாகும் அப்படின்னு சொல்றாரு. ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அது உங்கள் ராஜ்யம் என்பதில் குழந்தைகளாக நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். வைரங்களும் ரத்தினங்களும் எங்கிருந்து கொண்டு வரப்படும், சுரங்கங்கள் எங்கிருந்து தோன்றும், அவை யாவும் ஏற்கனவே இருந்தவையே. இதனை பற்றி எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. எது நடக்க இருக்கிறதோ அதை நீங்கள் நடைமுறையில் காண்பீர்கள். சொர்க்கம் நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும். நன்றாக கற்பவர்கள் தாங்கள் எதிர்கால இளவரசர்கள் ஆகுவார்கள் என்பதிலும், அவர்களிடம் வைரங்களாலும் ரத்தினங்களாலும் உருவாக்கப்பட்ட மாளிகைகள் இருக்கும் என்பதிலும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். இங்க என்ன பிரதர் சொல்றாரு? வைரங்கள் இளவரசர்கள் அதாவது வருங்காலத்தை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. வருங்காலத்துல இளவரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வைர வைடூரியங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சத்தியுகத்துல அந்த இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான் அப்படின்னு சொல்றாரு. அங்க எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எதையும் அடையிறதுக்கு. இயல்பாவே தங்க சுரங்கம் எல்லாமே மேல் நோக்கியே இருக்கும், பூமிக்கு மேலேயே இருக்கும். சரியா, நமக்கு தேவையானதை எடுத்துக்கிடலாம் நம்ம, அப்படிதான் இருக்கும் உலகம். ஆனா இந்த காலத்துல கலியுகத்துல என்ன செய்யறாங்க, பூமிக்கு அடியில போய் தானே எடுக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. தங்கம் எடுக்கணும், வைரங்கள் ரத்தினங்கள் எடுக்கணும்னா ரொம்ப அதிகமான ஆழத்துல போயில எடுத்து வரணும். ஆனா சத்தியுகத்துல அப்படி இருக்காது, எல்லாமே மேல் நோக்கியே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். ரத்தினங்களாலும் உருவாக்கப்பட்ட மாளிகைகள் இருக்கும் என்பதிலும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். சேவாதாரி குழந்தைகளும் இந்த நம்பிக்கையை கொண்டிருப்பார்கள். ஆனால் குறைந்த அந்தஸ்தை கோர இருப்பவர்கள் எவ்வாறு தங்கள் மாளிகைகள் கட்டப்படும் என்பதை நினைத்து பார்க்கவும் மாட்டார்கள். அதிக சேவை செய்பவர்களே மாளிகைகளை பெறுபவர்கள் அல்லவா? உங்களுக்கு சேவை செய்வதற்கு பணிப்பெண்களும் வேலையாட்களும் இருப்பார்கள். சேவாதாரி குழந்தைகளுக்கு மாத்திரமே அந்த எண்ணம் இருக்கும். உங்களில் யார் நல்ல சேவை செய்கிறீர்கள் என்பதையும் யார் கற்றவர்களுக்கு முன்னால் தலை வணங்குவீர்கள் என்பதையும் குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பாபாவுக்கும் இந்த எண்ணங்கள் இருந்தன. முதியவர் ஒருவர் சிறு குழந்தை போன்றவர் என கூறப்படுவதால் அவர் சிறு குழந்தையை போல பழக தொடங்குகின்றார். பாபாவுக்கு செய்வதற்கு ஒன்று மாத்திரமே உள்ளது, அது குழந்தைகளுக்கு கற்பிப்பதே. நீங்கள் மாலையில் அங்க என்ன முதியவர்னு சொன்னார்ல பிரதர், அந்த முதியோர்கள்ன்றது அந்த ஒரு முதியோர் கூட குழந்தை போல இருக்காரு, அவருக்கு இந்த தந்தை புரிய வச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். நீங்கள் மாலையில் மணிகள் ஆக வேண்டுமானால் அதிக முயற்சி செய்ய வேண்டும். மிக இனிமையானவர்களாகி ஸ்ரீமத்தை பின்பற்றினால் மாத்திரமே நீங்கள் மேன்மையானவர்களாக முடியும். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு கூறும் விஷயங்கள் சரியானதா என நீங்களே தீர்மானியுங்கள். நீங்கள் முன்னேறும்போது காட்சிகளை காண்பீர்கள். முடிவு நெருங்கி வரும்போது 5000 வருடங்கள் கடந்து விட்டன என்றும் நீங்கள் ராஜ்யத்துக்கு மீண்டும் செல்ல வேண்டும் என்பதையும் மீண்டும் நினைவு கூறுவீர்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி இப்போது நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். வாஸ்கோ ட காமா உலகினை சுற்றி வந்தார் என கூறப்படுகிறது. அதே போல நீங்களும் 84 பிறவிகள் எடுக்கையில் உலகினை சுற்றி வந்தீர்கள். அங்கே ஒரே ஒரு வாஸ்கோ ட காமா உலகை சுற்றி வந்தார். இங்கும் உங்களுடைய 84 பிறவிகளின் ரகசியங்களையும் எவ்வாறு வம்சம் தொடர்கின்றது என்பதையும் ஒரே ஒருவராலேயே கூற முடியும். நீங்கள் சரிங்க சொல்லிடலாம். அந்த வாஸ்கோ ட காமா அவர் எல்லைக்குட்பட்ட வாஸ்கோ ட காமா கப்பல்ல, அதாவது உலகத்தை 2 முறை சுத்தி வந்திருக்காரு. எதுக்காக? வாணிபம் செய்யறதுக்காக. அதே நம்ம ஹிஸ்டரியில இருக்குது, யூரோப் ஹிஸ்டரியில இருக்குது. அந்த வாஸ்கோ ட காமா உலகத்தை சுத்தி வந்தார். எதில்? படகோட்டியா சுத்தி வந்திருக்காரு. ஆனா நீங்க இப்ப என்ன செய்றீங்க? உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரத்தை சுத்தி வந்து இங்க இப்ப பிராமணர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பிராமணர்களா இருந்தீங்க, 84 பிறவியின் சக்கரத்தை சுத்தி இப்ப வந்திருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு.
அவர் உலகத்தையே சுத்தி வந்தார் இல்லையா வாஸ்கோடகாமா கப்பல்ல. அதே போல பிறவி கணக்குல நீங்க 84 பிறவி சுத்தி வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சுத்தி வந்துட்டோம். இப்ப திரும்ப அந்த சத்தியுகத்துக்கு போறோங்கிறதெல்லாம் நமக்குதான் நினைவு வரும். நம்ம அந்த சங்கமயுகத்துல இருக்க பிராமணர்களுக்கு தான் நினைவு வரும். தேவதைகளுக்கு இது வராதுங்கிறத சமிக்கையா கொடுக்குறாங்க. அப்ப ஒரு கூற முடியும், நீங்கள் சரீர உணர்வில் உள்ளீர்களா இல்லையா என்பதை நீங்களே சோதனை செய்யுங்கள். நீங்கள் தோல்வி அடையாமலும் இதனை இட்டு குழப்பம் அடையாமலும் இருப்பதற்கு இதை சோதியுங்கள். இது தொடர்ந்து அதாவது சோதனை செய்யுங்கள். சிவபாபாவை தேக உணர்வுல இருக்கீங்களா ஆத்ம உணர்வுல இருக்கீங்களா அப்படிங்கறத சோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நினைவு செய்வதன் மூலம் யோக சக்தியை வளர்த்து கொள்ளும் போது எவராலும் உங்களை அறைய முடியாது. நீங்கள் யோகம் என்னும் கவசத்தினால் பாதுகாக்கப்படுவதால் எவருமே உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் புண்பட்டால் நிச்சயமாக உங்களில் சிறிதளவு சரீர உணர்வு உள்ளது என்பதே அர்த்தம். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? சரீர உணர்வுல இருந்தோம்னா தான் நமக்கு வெளி உலக கவர இதெல்லாம் வலிக்கும்னு சொல்லிட்டாரு. ஆமா, மாயை வந்து அறையும். எப்ப தேக உணர்வுல இருந்தீங்கன்னா, யோக சக்தி இருந்துச்சுன்னா, ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா உங்க சுத்தி பாதுகாப்பு கவசம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு வாயுமண்டலம் உருவாகும் இல்லையா சிஸ்டர், அந்த யோக சக்தியின் மூலமா, அதுதான் பாதுகாப்பு கவசம் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா தந்தையினுடைய சக்தி அந்த பாதுகாப்பு கவசம் போல வேலை செய்யும். அங்க வந்து யாரும் உங்களை அறைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. யாரும் உங்களை தோல்வி அடைய செய்ய முடியாது. அதுக்காக நீங்க எப்போ ஆத்ம உணர்வுல இருங்க. தந்தை நினைவுல இருந்தீங்கன்னா யோக சக்தியின் மூலமா பாதுகாப்பா இருப்பீங்கன்னு சொல்றாரு. நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது எவராலும் உங்களை புண்படுத்த முடியாது. அது உங்கள் சொந்த தவறு ஆகும். ஆத்ம உணர்வு உள்ளவரை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதே நிஜம். இதனாலேயே நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். கடவுள் கூறுகின்றார், மன்மனாபவ. எந்த கடவுள்? குழந்தைகளாகி நீங்கள் இதனையும் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த ஒரு விஷயத்தின் மூலம் நீங்கள் வெற்றியாளராகுவீர்கள். கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே இதனை கூறினார் என உலகில் உள்ள அனைத்து மக்களின் புத்தியும் நம்புகிறது. இதனை நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் இது உண்மையாக இருக்கும் என கூறுவார்கள். எனினும் நீங்கள் புரிந்து கொண்டதை போன்று அவர்களும் புரிந்து கொண்டாலே தந்தை எதனை கற்பித்தாலும் அவை சரியானவையே என்று அவர்கள் கூறுவார்கள். நான் யார், எத்தகையவர் என்பதை எவருமே அறிய மாட்டார்கள் என ஸ்ரீகிருஷ்ணர் கூற மாட்டார். அனைவருமே ஸ்ரீகிருஷ்ணரை அறிவார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து நான் யார் எத்தவரும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா எல்லாரும் அவருக்கு சரீரம் இருக்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ணரை தெரியும். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரை அறிவார்கள். கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரின் சரீரத்தின் மூலம் பேசுகின்றார் என்பது அல்ல. அதுவும் கிடையாதுன்றாரு பாருங்க. கிருஷ்ணர் மூலமா பரமாத்மா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறதும் இல்ல. சத்தியுகத்தின் இளவரசர், அவ்வளவுதான் அவருக்கு மகிமை. மற்றபடி சிவபாபா பிரவேசமாகிறது இந்த பிரம்மாவுடைய உடல்ல தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த கிருஷ்ணர் உடம்புல வந்து பரமாத்மா பேசுறாரு அப்படின்னும் இல்ல அப்படிங்கிறார். கதையே மாத்திட்டாங்க அப்படிங்கிறாரு துவாபர யுகத்துல. ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தில் மாத்திரமே இருக்கிறார். அந்த நேரத்தில் கடவுள் எவ்வாறு வர முடியும்? கடவுள் அதிமங்களகரமான சங்கம யுகத்திலேயே வருகின்றார். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அவர்கள் அனைவரையும் இதனை எழுத செய்ய வேண்டும். நீங்கள் அவர்கள் அனைவரது கருத்துக்களை மிக பெரிய புத்தகத்தில் அச்சடித்து வைத்திருக்க வேண்டும். பெருந்தொகையான மக்கள் முன்னரே இவ்விஷயங்களை எழுதியிருப்பதை மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்களும் சிலவற்றை எழுதுவார்கள். அப்பொழுது கீதையின் கடவுள் யார் என பலரின் கருத்துக்கள் எழுத்தில் உங்களிடம் இருக்கும். தலைப்பில் இவ்வாறு கூற வேண்டும்: தந்தையே அதிமேலானவர், ஸ்ரீகிருஷ்ணர் அதிமேலானவர் என கூற முடியாது. சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என அவரால் கூற முடியாது. கடவுள் பிரம்மாவிலும் உயர்ந்தவர் ஆவார். அதாவது ஃபீட்பேக் வாங்கிங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபீட்பேக் வாங்கி எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா வரவங்களும் அதை பார்த்து எழுதுவாங்க இல்லையா? கீதையின் பகவான் யார் அப்படின்னு, கிருஷ்ணரா சிவபகவானா அப்படின்றது முதல்ல புரிய வைக்கணும். சிவபகவானா கிருஷ்ணரா அப்படின்னு. இவர் சங்கம யுகத்துல வராரு. சங்கம யுகத்துல வந்துதான் தர்மத்தையே ஸ்தாபனை செய்யறாரு. சத்தியுகமே தர்மம் நிறைந்த இடம் தான். தர்மம் நிறைந்த இடத்துல என்னது தர்மத்தை ஸ்தாபனை செய்ய போறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அதர்மத்தை தானே தர்மமா ஸ்தாபனை செய்யணும். இந்த கலியுகம் தான் அதர்மம் நிறைஞ்சதா இருக்குது. அதர்மம் நிறைஞ்ச உலகத்துலதான் தர்மத்தை ஸ்தாபனை செய்யணும். அதுக்குதான் சங்கம யுகம்னு கொடுத்துருக்காங்க. சத்தியுகம் இயல்பாவே தர்மம் ஸ்தாபனையான இடம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். கடவுள் பிரம்மாவிலும் உயர்ந்தவர் ஆவார். இதுவே முக்கிய விஷயம். இதனை புரிந்து கொள்ளாததாலேயே அவர்கள் கடனாளிகள் ஆகின்றார்கள். நீங்கள் இங்கேயே இருக்க முடியும் என பாபா கூறவில்லை.
இல்லை, நீங்கள் ஒரு முறை சர்க்குருவை ஏற்றுக்கொண்டதும் வீடு திரும்ப முடியும். ம். ஆரம்பத்தில் ஒரு பக்தி பட்டி. உருவாக்கப்பட ஒரு ம். பட்டியா ம். உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. சமய நூல்களிலும் புத்தியை ம். குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் எவருமே பக்தி எதனை குறிப்பிடுகிறது என்பதை அறியவில்லை. ம். பக்தினா ஸ்தூலை, அதாவது பட்டியை சொல்றாங்க ஆமா, பட்டி. என்பது ம். அறியவில்லை. அதாவது பட்டி என்பது செங்கட்டியை ம். சுடுவதற்காகும். செங்கசோலை. செங்கட்டிகள் சில உறுதி வாய்ந்தவையாக உள்ளன, ஆனால் ஏனையவை ம். நொறுங்கி விடுகின்றன. இங்கே தங்கம் போல் எதுவும் இல்லை, ம். ஆனாலும் கற்களும் கூழாங்கற்களுமே போன்று ஏராளம் உள்ளன. ம். புராதனமானவற்றிற்கு பெருமளவு மதிப்பு உண்டு. ம். புராதனமானவற்றிற்கு பெருமளவு மதிப்பு உண்டு. இப்பொழுது சிவபாபாவிற்கும் தேவர்களுக்கும் ம். பெருமளவு மதிப்பு உள்ளது. எனினும் சத்தியுகத்தில் மதிப்பு என்ற கேள்விக்கே இடமில்லை. அங்கு மக்கள் ம். புராதனமானவற்றை தேடி செல்வது இல்லை. ம். இங்கதான் தேடிட்டு இருப்பாங்க புராதன விஷயங்கள் எல்லாம். அங்க எல்லாமே புதுசா இருக்கும். அங்க போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறார். அங்கு நீங்கள் பூரண திருப்தியுடன் இருப்பீர்கள். எனவே நீங்கள் எதையும் தேடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. எதனையும் நீங்கள் அகழ்ந்து எடுக்க வேண்டியதும் இல்லை. துவாபர யுகம் ஆரம்பிக்கும் போதே அகழ்தலும் ஆரம்பிக்கின்றது. அகழ்வாராய்ச்சி சொல்றாங்கல்ல, அகழ்வாராய்ச்சியில தானே இந்த செங்கல், இந்த பாத்திரம், மண் பாத்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிற்ப சிலைகள் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க, அதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அது போல அங்கெல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டீங்க. அங்க முழுமையா புது உலகமா இருக்கும், எல்லாமே உங்களுக்கு மேல் நோக்கியே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக சிற்பங்கள் அதெல்லாம் இருக்கும்னு கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே மேல் நோக்கியே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதான் தங்க சுரங்கம் கூட இப்படி ஆழமா போய் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அகழ்வாராய்ச்சி செஞ்சு எடுக்கிறாங்க இல்லையா? அது மேல் நோக்கியே இருக்கும். அதனாலதான் நீங்க மேல் நோக்கி எல்லாமே இருந்ததுனாலதான் தங்க செங்கற்களால வீடு கட்ட முடிஞ்சது நம்மளால. இல்லைன்னா கட்டியிருக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சத்தியுகத்துல நீங்க அகழ்ந்து எடுக்க வேண்டியது இல்லை. ஆனா துவாபர யுகம் ஆரம்பிக்கும் போது அகழ்தலும் ஆரம்பமாக்கின்றது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல புதுசா வர குழந்தைங்க ஒரு சில கேள்வி கேட்கலாம். சத்தியுகத்துல இருக்கிற மேல எல்லாமே இருக்கிறது எப்படி திடீர்னு துவாபர யுகத்துல உள்ள போயிடணும்? அப்பதான் அதுக்குதான் நமக்கு அப்பா சொல்லியிருக்காரு, அந்த நேரத்துல ஒரு பூகம்பம் வரும், எல்லாம் உள்ள போயிடும் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆத்ம உணர்வுல இருந்தவங்க தேக உணர்வுக்கு எப்ப வராங்களோ, தூய்மையானவங்க தூய்மையற்றவர்களா மாறும் போது அந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆஸ்தி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதனால பூகம்பம் நடக்கும், அந்த சொர்க்கம் உள்ள போயிடும், மேல் நோக்கி சும்மா வெறுமையா தரதா இருக்கும். ஏதாவது மனிதர்களுக்கு பிராப்தி வேணாலும் அதை தோண்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. அதான் அகழ்வாராய்ச்சி அங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஆரம்பிக்கும் போதே அகழ்தலும் ஆரம்பிக்கின்றது. அவர்கள் இக்காலத்தில் கட்டடங்களை நிர்மாணிக்க ஆரம்பிக்கும் போது நிலத்தின் கீழ் எதையும் கண்டுவிட்டால் நிலத்தின் கீழ் பல புராதன பொருட்கள் இருக்க வேண்டும் என எண்ணுகிறார்கள். சத்தியுகத்தில் அத்தகைய விஷயங்களில் நீங்கள் அக்கறை காட்டுவதில்லை. அங்கு தங்கத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. செங்கட்டிகளும் தங்கமாகவே இருக்கும். எது நிச்சயிக்கப்பட்டதோ அது ஒரு சக்கரத்திற்கு முன்னர் நீங்கள் பார்த்த நிகழ்வு எதுவோ அதுவே மீண்டும் நிகழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு சக்கரம்னா அந்த ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்றாரு இல்லையா? எதுவுமே புதுசு கிடையாது. போன கல்பத்துல என்ன நடந்துச்சோ அதேதான் இந்த கல்பத்திலும் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆத்மாவை வரவழைப்பதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதனை இட்டு நீங்கள் குழப்பமடைய வேண்டியதில்லை. வினாடிக்கு வினாடி அந்த ஆத்மா தொடர்ந்தும் தனது பாகத்தை நடித்துவிட்டு மறைந்து விடுகிறார். இது ஒரு கல்வி. பக்தி மார்க்கத்தில் எண்ணற்ற படங்கள் உள்ளன என்றாலும் உங்கள் படங்கள் அர்த்தம் இருந்தவையாக உள்ளன. அர்த்தமற்ற படங்கள் எதனையும் நீங்கள் வைத்திருப்பது இல்லை. மக்களுக்கு நீங்கள் படங்களை விளங்கப்படுத்தும் வரைக்கும் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது இருக்கும். விவேகமானவரும் ஞானம் நிறைந்தவருமான தந்தையால் மாத்திரமே விளங்கப்படுத்த முடியும். இப்பொழுது நீங்கள் கடவுளிடம் இருந்து வழிகாட்டல்களை பெறுகிறீர்கள். நீங்கள் கடவுளின் வம்சத்திற்கும் கடவுளின் குலத்திற்கும் உரியவர்கள். கடவுள் உங்கள் வம்சங்களை ஸ்தாபிக்கிறார். தற்போது உங்களுக்கென ஒரு ராஜ்யம் இல்லை. நீங்கள் ஒரு ராஜ்யத்தை கொண்டிருந்தீர்கள், ஆனால் அது இப்போது இல்லை. தேவ தர்மம் நிச்சயமாக இருந்தது. சூரிய சந்திர வம்ச ராஜ்யங்கள் இருந்தன. பிராமண குலமும் சூரிய சந்திர வம்சங்களும் கீதை மூலமாகவே உருவாக்கப்படுகின்றன. அந்நேரத்தில் வேறெந்த சமயங்களும் இருப்பதில்லை. குழந்தைகளாக நீங்கள் இப்போது உலக சக்கரத்தின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றி அறிவீர்கள். முன்னர்
பெரும் பிரளயம் ஒன்று இடம்பெற்றதாகவே நீங்கள் எண்ணி இருந்தீர்கள். ம். இங்க சொல்லிடுறீங்களா பிரதர்? ஆமா. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணனை பத்தி வருது. அதான் இது சொல்றாரு. அதாவது கடவுள் வந்துதான் இந்த பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அதன் மூலமா சூரிய வம்சம் சந்திர வம்சம் ஸ்தாபனை ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க இந்த டிராமாவினுடைய முதல் இடைக்கடையின் ரகசியத்தை முழுமையா தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் சிஸ்டர் சொன்னார். அடுத்து சொன்னார். ஆமா, அதாவது பிராமண குலமும் சூரிய சந்திர வம்சங்களும் இந்த கீதை மூலமாகவே முரளி மூலமா தான் இந்த பிராமண குலம் ஸ்தாபனை ஆகுது, சூரிய வம்சம் சந்திர வம்சம் ஸ்தாபனை ஆகுதுன்னு சொல்றாரு. ஓகே, வேற எந்த தர்மம் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப சக்கரத்தின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றி அறிவீர்கள். முன்னர் பெரும் பிரளயம் ஒன்று இடம்பெற்றதாகவே நீங்கள் எண்ணியிருந்தீர்கள். ஸ்ரீகிருஷ்ணன் கடலில் அரச இலையில் மிதந்து வந்ததாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீகிருஷ்ணரை முதலாம் இலக்கத்தவராக இருப்பார். எனினும் கடல் என்ற கேள்விக்கே இடமில்லை. அதாவது சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க சிஸ்டர், இந்த கிருஷ்ணர் அந்த பிரளயம் உலகம் முழுக்க விநாசம் ஏற்பட்டோனே, விநாசம் சொல்ல உங்க பிரளயமே ஏற்பட்டுருச்சு, கிருஷ்ணர் ஆளி இலையில வந்தாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அத சொல்றாரு பாப்பா. விநாசம் எப்படி நடக்குது அப்படின்றது அங்க பிரளயம்லாம் நடக்கிறது இல்ல, இப்ப விநாசம் நடக்க போறதுதான் அங்க அப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது கிருஷ்ணர் முதல் நம்பர்ல பரந்தாமத்துல இருந்து இறங்கி வராரு இந்த உலகத்துல பார்ட் பண்றதுக்காக. அதத்தான் அவங்க ஆளி இலையில வந்ததா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது பரந்தாமத்துல இருந்து இறங்கி வராதுங்கிறது இப்ப சங்கமயுகத்து பிராமணங்களுக்கு தெரியும், சங்கமயுகத்துல தெரிய வருது நமக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க தெரியாதனால கடல் பிரளயம் ஏற்பட்டு அதுல ஆளில கிருஷ்ணர் ஜென்மா உருவாகுது அப்படின்னு சொல்லி. ஆமா, சித்திரங்கள்லாம் கரெக்டா உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கான விஷயங்கள் தான் புரிய வைக்கிறதுக்கு ஆசிரியர் வேணும் இல்லையா? ஆசிரியர் புரிய வைக்கும் போதுதான் மாணவர்கள் புரிஞ்சுக்க முடியும், மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதான் அந்த நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, அந்த கல்ப விருட்ச மரம், மண்மனாபவ மத்தியாஜிபவ, இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா தான் எழுதியிருக்காங்க. ஆனா அதனுடைய விஷயம் யாருக்குமே தெரியறது இல்ல, ஆசிரியர் சொல்லும் போதுதான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதான் இங்கேயும் சொல்றாரு. இந்த ஆழி பேரலையெல்லாம் பிரளயம் ஆயிட்டு இவர் மட்டும் எப்படி தனியா ஆழி இலை எங்க இருந்து வந்துச்சு? மொத்தமாவே பிரளயம் ஆயிடுச்சு இல்லையா? ஆழ இலை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றது கேள்வி இருக்குது இல்லையா? அப்ப இந்த விஷயங்கள்லாம் யாருக்கும் புரியாது, அதை இப்பதான் தந்தை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். கடல் என்ற கேள்விக்கே இடமில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விஷயங்களை மிக நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ஆன்மீக கல்வியை மிக நன்றாக கற்பவர்கள் பெரும் சந்தோஷத்தை பெறுவார்கள். நன்றாக கற்பவர்களே திறமை சித்தி எய்துவார்கள். உங்கள் இதயம் எவர் மீதாவது பற்று வைத்திருக்குமாயின் நீங்கள் தொடர்ந்தும் அவரையே நினைவு செய்வீர்கள். நீங்கள் கற்க வேண்டிய நேரத்தில் உங்கள் புத்தி அத்திசையை நோக்கியே செல்லும். இதனாலேயே மாணவர்கள் கற்கும் காலத்தில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்கள். அதாவது இல்ல, அதாவது ரொம்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் யாரும் படிக்கிறது இல்ல, இளமை கல்வி தானே இருக்குது நமக்கு. அப்பதான் பிரம்மச்சரியத்திலே பாடம் படிக்கிறாங்க, அப்பதான் புத்தியில பதியும் அப்படிங்கறதுக்காக அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அது போல நீங்க திருமணம் ஆயிருச்சு அப்படின்னாலும் பிரம்மச்சரியத்துல இருக்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அப்பதான் உங்களால புத்தி ஒரு நிலைப்பட்டு படிக்க முடியும், உங்களால புரிஞ்சுக்க முடியும் பல விஷயங்களை அப்படின்றதுக்காக சொல்றாரு. இப்ப நீங்க பிரம்மச்சரியத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஆனா எனக்கு மேரேஜுக்கு பிறகுதான் நான் எல்லா டிகிரியுமே வாங்கினேன் பிரதர். அந்த விஷயம் அப்படி இருக்குது. ஆனா இங்க பிரம்மச்சரிய வேற தான் கண்டிப்பா இருந்தாகணும். அப்பனா தான் இந்த விஷயம் புரியும். இப்ப இந்த ஆளிலை எல்லாம் சொல்றாரு இல்லையா, ராமாவின் ரகசியம் எல்லாம் பிரம்மச்சரியத்துல இருந்தாதான் புரியும். இல்ல இது என்ன சொல்றாங்க எல்லாம் மாறி மாறி இருக்கேன்ட்டு நம்ம தேக உணர்வுல இருக்கும் போது மறந்து போயிடும், புத்தியிலேயே உட்காராது. அதான் ஞானம் பிராயாலோபம் ஆயிடும் சொல்றாரு இல்லையா, அதுக்கு விஷயம் இது சொல்றாரு அப்பா. இதனாலேயே மாணவர்கள் கற்கும் காலத்தில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்கள். தந்தையை தவிர வேறு எவர் மீதும் உங்கள் புத்தி சென்று விடக்கூடாது என குழந்தைகளாக உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. உங்களில் பலர் இன்னமும் பழைய உலகையே நினைவு செய்கிறீர்கள் என்பதுடன் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது கூட அவர் கூறுவதை கேட்பதில்லை என்பதையும் பாபா அறிவார். பக்தி மார்க்கத்திலும் இவ்வாறே நடக்கிறது. அவர்கள் ஓர் ஆன்மீக ஒன்று கூடலில் அமர்ந்திருக்கும் போது பட்டிய சொல்றாரு, அவர்களின் புத்தி அங்கும் இங்கும் அலைப்பாய்கிறதா? ஆமா, இது மிகவும் கடினமானதும் முக்கியமானதுமான பரீட்சை. உங்களில் சிலர் இங்கே அமர்ந்திருந்தாலும் செவி மடுப்பது கூட இல்லை. ஆனால் ஏனையோர் அதை கேட்டு சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் பாபாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கும் போது
ம். தொடர்ந்தும் சந்தோஷ ஊஞ்சலில் ஆடுகிறார்கள். உங்களுடைய புத்தி தந்தையுடன் யோகத்தில் இருந்தால் உங்கள் இறுதி எண்ணங்கள் எதுவோ ம். அதுவே உங்கள் இலக்குக்கு கொண்டு செல்லும். இதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இங்கு ஏராளமான செல்வத்தை பெறுகிறீர்கள். அச்சா நல்லது அப்படின்னு மறுபடியும் அந்திமதி சோகத்தின்னு சொல்றாங்க இல்லையா, அதான் அப்படி சொல்லியிருந்தாரு. நீங்க யோகத்துல இருக்கீங்க, அங்கங்க புத்தி அலையதான் செய்யுது. ஆனா நீங்க நல்ல விதத்துல யோகா செய்து தந்தைகிட்ட புத்தி இணைக்கணும். இறுதியில சரீரத்தை விடும்போது நீங்க தந்தை நினைவுலயே விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கதி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்திமதி சோகதி இல்லையா, அதான் சொல்றாரு. அப்ப நீங்க நினைச்சது சித்தி அடையும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். தார்மீக 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பிரதர். வெற்றி மாலையின் 1 மணி ஆகுவதற்கு பெருமளவு முயற்சி செய்யுங்கள். மிக இனிமையான ராகங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். யோகமே உங்களுடைய பாதுகாப்பு கவசம். 2வது பாயிண்ட், யோகமே உங்களுடைய பாதுகாப்பு கவசம். எனவே யோக சக்தியை சேமித்துக் கொள்ளுங்கள். ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். ஆமா, கரெக்டா ஃபாலோ பண்ணி நடந்துக்கோங்க. யோக சக்தி தான் பாதுகாப்பு கவசம். யோகத்துல இருக்கணும், அப்பதான் தந்தையின் பாதுகாப்பு அனுபவம் செய்ய முடியும். ஓகே சிஸ்டர், ஸ்ரீமத் படி நடந்தா வெற்றி மாலையில மணியா வருவீங்க. யோக சக்தி இருந்தாதான் உங்களுக்கு ஆத்ம உணர்வுல இருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆசீர்வாதம், அதாவது வரதானம். விசேஷமானது என்ற வார்த்தை விசேஷம் வாசிங்க சிஸ்டர். அது விசேடம்னு போட்டிருக்காங்க. விசேஷ ஆத்மா எல்லாமே விசேஷம்னு வரும். சரி வாசிங்க. சரி. விசேஷமானது என்ற வார்த்தையை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் நீங்கள் உங்களை மாற்றி உங்களின் முழுமை இலக்கை அடைவீர்களாக. விஸ்தாரம். சதா இந்த விழிப்புணர்வை கொண்டிருந்து உங்களின் சிறப்பு இயல்புகளை காட்டுங்கள். நான் விசேஷ பணிக்கு கருவியாக உள்ள விசேஷமானதோர் ஆத்மா. குறிப்பாக விசேஷம் என்ற வார்த்தையை நினைவு செய்யுங்கள். உங்களின் பேச்சு விசேஷமானதாக இருக்க வேண்டும். உங்களின் பார்வை விசேஷமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்வது விசேஷமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் சிந்திப்பதும் விசேஷமானதாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விசேஷமானதாக ஆக்குவதன் மூலம் நீங்கள் இலகுவாக சுயத்தை மாற்றுபவராகவும் இதனால் உலகை மாற்றுபவராகவும் ஆகி முழுமை அடைகின்ற, அதாவது உங்களின் இலக்கை அடைகின்ற உங்களின் லட்சியத்தை இலகுவாக நிறைவேற்றுவீர்கள். ஓகே சிஸ்டர். விசேஷ ஆத்மா, நான் விசேஷ ஆத்மா அப்படிங்கிற நினைவை, விசேஷ ஆத்மாங்கிற நினைவை விசேஷமாவே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நான் விசேஷமான காரியத்துக்கு நிமித்தமாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னும் போதுதான் உங்களுடைய பார்வையும் விசேஷமா இருக்கும், உங்களுடைய வார்த்தையும் விசேஷமா இருக்கும், உங்களுடைய செயலும் விசேஷமா இருக்கும். நீங்க யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கூட விசேஷமாகும். இப்படி எல்லாமே விசேஷமாகும் போது சுயமாற்றம் ஏற்படும். இந்த சுயமாற்றத்தின் மூலமா தான் உலக மாற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த முழுமை நிலை, சம்பூர்ண நிலையை அடையணும் அப்படின்னு இலக்கு வச்சிருக்கீங்க இல்லையா, லட்சியம், அந்த லட்சியம் கூட எளிதா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வரதானமே நான் விசேஷ ஆத்மா அப்படிங்கிற நினைவுக்குள்ளேயே இருக்குது. ஆமா, விசேஷ ஆத்மா ஞாபகம் வச்சுக்கிறதே, நீங்க நான் விசேஷ ஆத்மாங்கிறதே விசேஷமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சொல்றாங்க, அப்பா தடைகளை இட்டு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை பரீட்சை தாள்களாக கருதி அவற்றில் சித்தி அடையுங்கள். தடைகளை பதிலாக அவற்றை பரீட்சை தாள், டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்படின்னு நினைச்சு அவற்றில் சித்தி அடையுங்கள். சித்தினா வெற்றி. தடைகளை தடையா பாக்காதீங்க. வந்திருக்க டெஸ்ட் பேப்பர்னு பாருங்க, அந்த டெஸ்ட் பேப்பருக்கு கரெக்டான ஆன்சர் எழுதி பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பாஸ் பண்ணீங்கன்னா வெற்றியில வந்துடுவீங்க, வெற்றியாளரா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் எப்படி சொல்லுவாருன்னா, விக்னங்கள் வரணும், வந்த விக்னங்களை விநாசம் செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு விக்ன விநாசக் அப்படிங்கிற டைட்டில் கொடுக்க முடியும். தடைகளே வரக்கூடாது, டெஸ்ட் பேப்பரே வரக்கூடாது, நான் பாஸ் பண்ணணும்னா எப்படி முடியும்? டெஸ்ட் பேப்பர் வச்சுதானே பாஸா ஃபெயிலான்னு சொல்ல முடியும். இப்ப 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் போறோம் அப்படின்னா அங்க பரீட்சை வச்சுதானே பாஸ் பண்ணி தானே அனுப்புவாங்க.
பரீட்சையே வைக்காம நான் பாஸ் பண்ணி போகணும் அப்படின்னா எப்படி முடியும்? அதே போல பிராமணர்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வரத்தான் செய்யும். டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் பண்ணாதானே தேவதை ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு சிஸ்டர். அப்ப வெற்றியாளரா ம். ஆயிடுவீங்க அப்படின்னு. தடையா பார்க்காதீங்க, வந்திருக்க டெஸ்ட் பேப்பர்னு பாருங்க அப்படிங்கிறாரு. ஓகே பிரதர். அவ்யக்த சமிக்கை. ம். உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சகாஸ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களின் மனதின் தரத்தை அதிகரியுங்கள். தரமான ஆத்மாக்கள் நெருங்கி வருவார்கள். இதில் இரட்டை சேவை சுயத்திற்கும் மற்றவர்களுக்கும் இடம்பெறும். நீங்கள் உங்களுக்காக வேறொரு முயற்சியும் செய்ய வேண்டியது இல்லை. நீங்கள் உங்களின் வெகுமதியை பெற்றதைப் போல் உங்களின் ஸ்திதியை அனுபவம் செய்வீர்கள். தற்சமயத்திற்கான மேன்மையான வெகுமதி தற்சமயத்திற்கான மேன்மையான வெகுமதி சுயம் எப்போதும் சகல பேறுகளாலும் நிறைந்திருப்பதுடன் எல்லோரையும் நிறைந்தவர்கள் ஆக்குதல் என்பதே ஆகும். உங்க மனதை தரமானதா ஆக்குங்க. அப்ப தரமான ஆத்மாக்கள் உங்களுக்கு அருகாமையில வருவாங்க. டபுள் சேவை நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சுயத்துக்கும் சேவை நடக்கும், பிறருக்கும் சேவை நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல சுயத்துக்கு தனிப்பட்ட முறையில முயற்சி செய்ய வேண்டியது இல்ல, அந்த பலனை நீங்க அப்பவே அனுபவம் செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்து லாஸ்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? மேன்மையான வெகுமதி சுயம் எப்போதும் சகல பேறுகளாலும் நிறைந்திருப்பதுடன் எல்லோரையும் நிறைந்தவர்கள் ஆக்குதல் என்பது ஆகும். நம்ம எல்லாம் இருக்கு அப்படின்னா மற்றவங்களையும் திருப்திப்படுத்துங்க. நீங்க நிறைஞ்சவங்களாகி மற்றவங்களையும் நிறைங்க அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்களையும் நிறைக்கக்கூடிய சேவையில இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். நம்ம நிறைஞ்சிருக்கோமா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா மத்தவங்க நம்மள்ட்ட வந்து திருப்தி அடைஞ்சாங்கன்னா ஓகே நம்ம நிறைஞ்சிருக்கோம் போல நமக்கு தெரிய வந்துடும். அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல மனதின் தரத்தை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். மனதின் தரத்தை உயர்த்தினீங்கன்னா தரமான ஆத்மாக்கள் அப்பதான் உங்க அருகாமையில வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட புருஷார்த்தமே அதானே. மனதை வந்து அந்த 7 குதிரை கட்டுப்பட்டு ஆத்மாக்களை கொண்டு வர்றது தானே. ஆமா, அந்த புருஷார்த்தத்துல நிறைஞ்சிருக்கோமா அப்படிங்கும்போது நம்மள்ட்ட வரவங்க நிறைஞ்ச திருப்தி அடைஞ்சாங்கன்னா ஓகே நம்ம நிறைவுல இருக்கும் கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். நம்ம அதை வந்து ஒரு ஈகோ மாதிரி அந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது. அருமையான முரளி. தேங்க்யூ சிஸ்டர். நன்றி. தேங்க்ஸ் பிரதர். சாந்தி. தேங்க்யூ பாபா.